Every time they see me, they in G-Shock. Hi everyone, welcome to Suresh from Yark Vlog. இன்னைக்கு சிம்பிளாக வந்து வாக்கிங் பண்ணுற மாதிரி, அதுக்கு அடுத்தது வந்து நேராக பிளான் பண்ணிட்டு வேறு எங்கே போகிறதுன்னு தெரில, டிசைட் பண்ணிட்டு தான் போனோம். சரி, சும்மா வாக்கிங் பண்ணுறத ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு நான் யார் கூட இருக்கேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி இருக்க போகிறேன், என் கூட தான் இருக்க போகிறேன். பார்த்தீங்களா, அவரே சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி போகிறாரு, கீழே பெரிய செலிபிரிட்டி கீழே ஒருத்தர் போகிறாரு. பாருங்க, ஒரு மனுஷன் ஃப்ரேம் செட் பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், அங்கே ஹாயாக உட்காந்து வியூ பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரேம் செட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. கோபுரத்தை மட்டும் தானே எடுக்க போகிறேன், அது இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கா. ஆனால் அதை மட்டும் நான் எடுக்கிறேன். ஏய், அதை எடுத்துட்டு வாடா, அது எதுக்கு போகலாம். வாக்கிங்கே ஆரம்பிக்குங்கடா. நாங்கள் இன்னும் வாக்கிங் கூட ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஊற்றுது தண்ணி, அந்த அளவுக்கு வெயில் இன்னி இருக்கு. வாங்க போவோம். கேர்ள்ஸ் போட்டால் மட்டும் டக்குன்னு லைக் வருதுன்னா, நம்ம போட்டால் மட்டும் ஏன் வரமாட்டேங்குது? நம்ம போட்டால் வராது. நீ வேணா லேடிஸை கெட்டப் போட்டு வேணா போடு. நான் வேணா லேடிஸ் கெட்டப் போட்டேன், அப்படி போட்டால் கூட ஒருத்தர் நான் லைக் போட்டு என்ஜாய் பண்ண. அப்படிதான். ஸோ நாங்கள் 2 பேர் லேடிஸ் கெட்டப் போட்டு லைக் வாங்க போகிறோம். இவன் மட்டும்தான். எஸ்பெஷலி சுரேஷ்குமார் ஃப்ரம் த கிங் கன்வெர்ட் டு லேடி குயின். அதாவது இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கஷ்டப்பட்டு ஃபோட்டோ எடுத்து வண்டிதோ இல்லைன்னா அவன் காஸ்டியூமோ இல்லைன்னா அவனை பற்றி ஒரு செல்ஃபாவோ ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டால் இவன் தான் எங்கள் செம்மத்தி அடி வாங்கியிருக்கான். அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. இது கஷ்டப்பட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டால் அதுக்கு வந்து லைக் வரமாட்டேன் இருக்கு. இதே ஒரு லேடி வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி எடுத்து போட்டால் ஸ்டோரிக்கே போய் 80 போட்டிருக்கானுங்க லைக்கை. இவர் போஸ்ட்டுக்கெலாம் இன்னும் எவ்வளோ வருதுன்னே தெரில. நீங்கள்? நான் அதெல்லாம் எதிர்பார்க்குறதே இல்லை. டக்குன்னு கமெண்ட் பாஸ் பண்ணலாம். அதான்ப்பா, எதிர்பார்க்கறது இல்லைப்பா. இந்த மாதிரி நான் தினம் செலிபிரிட்டியா வாழ்ந்துனா இருக்க முடியும்? சொல்லு பாப்போம். நீ இருப்ப பாத்தீங்களா, சாதாரண அவரே வந்து செலிபிரிட்டின்னு சொல்லி ஒத்துக்கினாரு. என்ன சொல்லல, இவரை சொன்ன என்ன செலிபிரிட்டின்ட்டு. ஸோ லைக் நினைக்கிறான் அதை சொல்லு அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அவரே பாருங்க, செலிபிரிட்டி இல்லை அப்படின்றாரு. அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னு நினைச்சிருக்கான் அப்படின்றாரு. அதுதான்டா, நீ செலிபிரிட்டி இல்ல, இந்தியால இருக்காரு. நீ செலிபிரிட்டி இல்ல அப்படின்னு உன்னை நம்புறேன். செலிபிரிட்டி இல்ல, ஒரு வடிவேல் சொல்லாம இருங்க. ஹியூமன் பீ தான். ஹியூமன் பீயா? ஹியூமன் பீயிங். அத்துடா. சுரேஷ் சாலிதான், எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இதுக்கு மேல சிறகடிப்ப இல்ல, இதுக்கு மேல சிறகடிப்பேன். இதுக்கு மேல சிறகடிப்பான் சுரேஷ், சிறகடிப்பான். அது என்ன இதுன்னா, அந்த லேடி என்ன சொல்லும், தலைமைக்கு கட்டுப்படுத்து நாங்க கொம்முன்னு இருக்கோம், கொஞ்சம் தலைமை வந்து எங்களுக்கு லூஸ் கொடுத்துச்சு, சிறகடிப்போம் நாங்க அப்படின்ற மாதிரி. தலைமை லூஸ் குத்தாவா? அதுல அதுதானே அந்த ஆண்டி ஆயா சொல்லும். அது ஏதோ காரணம் சொல்லணும் போது, டைலாக் இது மட்டும்தான், சிறகடிப்போம் முடிஞ்சு போச்சு. சிறகடிப்போம் அப்படி. பட் உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து பசங்க போடுறாங்கன்னா வரமாட்டேங்குது. குமரல்ஸ் ஒரு பசங்க போடுறாங்கன்னா லைக் வந்து வரமாட்டேன் இருக்குது. இதே ஒரு பொண்ணு வந்து புதுசா இன்ஸ்டால வந்து ஓபன் பண்ணி நியூவா வந்திருக்கோம், ஆனா லைக் அவங்க வந்து அந்த இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கே நியூ. பட் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வந்து ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு புதுசாக இருக்கிறவங்க அவங்க கிரியேட் பண்ணாலுமே அவங்களுக்கு அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா 500 மேலே இருக்குண்ணா ஃபாலோவர்ஸு. நான் வந்து 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். இன்னும் வரைக்குமே 300 தாண்ட மாட்டேங்குது. 300லேருந்து டிக்ரீஸ் தான் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகலை. இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 1M தாண்டி போயிட்டு இருக்காரு. பொறாமையில பொங்காதடா. பாத்தீங்களா, பொறாம பிடிச்சோட என்ன ஃபர்ஸ்ட் பிரசன்ஸ். என்ன இது சொல்லுங்க.
அதுவே தெரியல, எல்லாம் எப்படி என் கூட இருக்குன்னு தெரியல. முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ஸோ என்னவோ அப்படின்ட்டு கீழே இருக்கும் உங்களுக்கு. இங்கே காட்டுறேன் பாருங்க. அந்த அக்கௌண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா 1M மேலே ஃபாலோவிங்கில் இருக்காங்க. மோஸ்ட்லி செலிபிரிட்டிஸ் ஒன்லி விசிட் பண்ணுற ஒரு ப்ரொஃபைல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஐபியில் நானும் ஒரு விஐபி. அதாவது சில முக்கியமான விஐபிலாம் இருக்காங்க, சுரேஷோட பர்சனல் விஐபிஸ். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் இருப்பாங்க. ஆனால் அவங்க கூடலாம் சுரேஷ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் போங்க. சென்டரில் வந்து நான் வந்து இது பண்ணுறேன். வர வர இப்போ ஐடியா ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு எனக்கு. மூளை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அப்படியா? அப்படி இல்லைன்னு தான் நம்ம கேள்விப்பட்டது. டீமுக்கே கிடையாது, நம்ம டீமுக்கே கிடையாதுடா. எனக்கு மட்டும்தான் ஜாஸ்தி மூளை. பொய் 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 பொய். நிறைய பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாவா எத்தனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்துனே இருக்குது. யூடியூபர்ஸுக்கெலாம் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிக்கோ இல்லைன்னா வேற யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூவாக ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஸோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஹாய் மக்களே அப்படின்ட்டு ஒன்று. இல்லைன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? நானும் அந்த மாதிரி யூஸ் பண்ண தெரிஞ்சா அந்த வேர்டை நிறுத்திடுவேன். அந்த வேர்டை நிறுத்திட்டிங்கன்னா அப்புறம் ஊமை படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த வேர்டை மட்டுமா எல்லா நாளும் யூஸ் பண்ணும். இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்கு, அது ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும். சுற்றி சுற்றி போகிறதுக்கு ஓப்பன் பண்ணால் அப்படியே நீ சுற்றுவேன். வாக்கிங் கீழே க்ரௌட் இருக்குதுன்றதுனால தான் இங்கே மேலே வந்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனங்க எங்களை பார்த்து 2-3 பேர் மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இன்ஸ்பிரேஷனா நீ அது இருக்கும். நான் இன்னைக்கு ஏற்றுங்க இருக்கிற அங்கல்ல நீ பாய்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து ஏற முடியல, இன்னைக்கு ஏறி காட்டுறோம். 18 வயசுக்கு இள உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஐயோ நாளைக்கு நீ காத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சா அந்த மரம் வந்துடும். ஏன்னா நீ கையால முறுக்கிட்டு இருக்கிற மரத்தை. பாத்தீங்களா கை தெரியுதா? தெரியுதுப்பா, தெரியுது. டைட் இருக்குது பாத்தீங்களா குழந்தைக்கு. ரெட்டான சுரேஷுக்கே எப்படின்னா முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ப வேண்டியது அவங்களும் இல்ல, நம்மளால முடியாது. டோட்டல் இடத்துல சுத்தி ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கு, நிறைய மரம் இருக்கிறதுனால சீக்கிரத்துல இந்த இடத்துல கூட மரத்தை ரிமூவ் பண்ணி. ஆல்ரெடி வாக்கிங் போட்டுட்டீங்களா, திரும்ப இதே போடுறீங்களான்னு யாரும் கேட்க கூடாது. ஸோ அதை மறந்துடணும். அப்படியே அந்த வீடியோ மறந்துட்டு நீங்க அந்த வீடியோ பாருங்க. நீங்க கழுவி காரியில மூஞ்சி துப்பினாலுமே ஒரு துண்டு துணி எடுத்து ஒரு தொடச்சிட்டு அப்படியும் அதுதான் பண்ணுவோம். இல்லைன்னா எங்களுக்கு கண்டென்ட் இல்லை. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. கண்டென்ட் இருக்கு, ஆனா அதுக்கு எங்க போறதுக்கு டைம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அங்க ஏறணும்ல, இங்க பாருங்க எரியுதடி மாலா அப்படின்ற மாதிரி லைட்டா எரியுது. இதா இந்த இடமா? ஆமா. எரியிற இடத்துல இன்னும் போட்டு அடிச்சு விட்டாருங்க, அதனால எரியுதடி மாலான்ற மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு இந்த இடத்துல. இங்க ஃபயர் கூட எரியுது பாருங்க. எங்க ஃபயர் வந்து இடத்துல வந்து டீசெண்டா வந்தோமா, கோயில் பார்த்தோமா, வியூ பார்த்தோமா போனோம். அதை விட்டு இந்த மாதிரி சாகசம் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நான் யாரும் வருவேன், இப்போ வருவான், அதையும் பாருங்க. கேமரா விட்டு கொடுங்க. ஏறுமா ஏறுமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க கண்ணை புடிங்க தின்னு முடியும். அப்படியே பின்னாடி ஷாருக் கான் மாதிரி கீழே வந்து கை கால் உடச்சு கோமா ஸ்டேஜுக்கு போய் அப்புறம் அவ்வளவுதான். நண்பன் படத்துல விஜய்ன்றீங்களா என்ன பார்த்து? மயில் பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல மயில் சவுண்ட் கேட்கும். கேக்குதா? இது வலடி போயடா அப்படி. ஆட்டா லாஸ்ட் சண்டே வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்து இங்க தான் போஸ்ட் எடுத்து போட்டேன்.
அதை எடுத்து கொடுத்தது இந்த கேமரா மேன். ஒரு பயங்கரமான ஒரு கேமரா டைரக்ஷன்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து தராரு. அது இதில் இந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் நான் காட்டிடுறேன். கீழே எடுத்து பாருங்க, இந்த ஒரு போஸ்ட் தான் அது. அது வந்து இது ஹார்ட்டுன்னா அது ஆர்டிஸ்ட்லாம் எப்பவுமே சைலண்டாக தான் இருப்பாங்க. தாடியை சுரிஞ்சுக்கின்னு கண்ணாடி போட்டுன்னு. அவர் இப்போ உக்காண்டிருக்கிறதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒன்று யோசனை பண்ணியிருக்காரு. பார்க்கவே அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. இது பயப்பட மாட்டேங்குது. ஜாலியாக மிஸ்ஸுக்கு மேடமுக்கு பயப்படுவோம். ஜாலியா சாரி, ஜாலியா கிடையாது, பயமா வந்து ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த ஏன் இப்படி வளரல? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. பயமா வந்து இப்படி வளர்ற வந்து பயப்படுவோம். பயங்கரமா வந்து பயப்படும். ஹைட் ஆயிருங்க. மூஞ்சில வெயில் தெரியுதுன்னா என்னால பேச முடியலங்க. பேசாதப்போ நான் வேணா இப்படி உக்காந்துடுறேன் அதுக்கு பின்னால. இங்க இப்படி வாடா, இப்படி உட்காடுறா. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேமும் வச்சிருக்க நீ. எங்க ஸ்கூல் டைம்லலாம் அப்படிதான். மேடமுக்கு பயப்படுவோம், சாருக்கு பயப்படுவோம். அசைன்மெண்ட் இல்லைன்ட்டு ரமேஷன் சாருன்னு ஒருத்தர் நல்லா இப்படி பிடிச்சி இப்படி திருவி அடிப்பார் பாருங்க. அவ்வளவுதான், இந்த ரெண்டு பக்கம் ரெட் ஆயிடும் எனக்கு. மிக்கி மவுஸ் அடி வாங்காத வாத்தியாரே கிடையாது. அடி வாங்காத வாத்தியாரே கிடையாதா? எந்த வடிவேல் படத்துல சொல்லுவான் பாருங்க, அடி வாங்காத ஒரு 10 பேர் அந்த கும்பலுக்குள்ள சேர்ந்து அடிச்சாங்களா? அவங்களா? அவங்க இல்ல. அந்த இதுல எப்படி சொல்றது, கைடு அந்த 5th ஸ்டாண்டர்ட்ல வச்சீங்களே அவங்களா? இல்ல இல்ல, 7th ஸ்டாண்டர்ட்ல சேர்த்து மொத்த வாத்தியார் சேர்த்து அடின்னு வச்சீங்களே அவங்களா? அந்த அடியில ஏரியால வாங்கிருப்பான். ஸ்கூல்ல அடி வாங்க சொல்றேன். ஆறாவதுல சாதாரண அடி கிடையாதுடா. இருங்க எல்கேஜில இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நுறுக்கி இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம்டா. ஃபர்ஸ்ட் கண்டென்ட். சரி, ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஒரு கண்டென்ட் எல்லாம் இல்லங்க, இந்த பைத்தியம் ஏதோ கேக்குது. கண்டென்ட் சாதாரண ஃபர்ஸ்ட் டாபிக். நீங்க என்ன சம்பவம் பண்ணீங்க ஸ்கூல் டைம்ல? ஸ்கூல்லையா? ஃபர்ஸ்ட் சம்பவம்காரன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சம்பவம்லாம் 6 வயசுக்கு யாரு போனாலும் இவன மாதிரி எல்லாரும் வந்து ஆயும் பாத்ரூம்ல போய் உட்காந்துப்பாங்க. போய் சரி மெல்ல மெல்ல ஒரு 10 வயசுங்க. நாங்க புகை போற பாய் மாதிரி ஆயிட்டான் கடைசியில. அந்த மாதிரி ஆயிட்டான். அப்படிதான் இருக்கு. சரி சொல்லு, உன் கதையை சொல்லு. ஏன் இது வந்து ப்ரீகேஜி எல்கேஜி அது ப்ரீகேஜில டவுட்டுக்கிற ஒரே ஆளு வந்தான். சரி சொல்லி தொலை. ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் 9th 10th எல்லாமே பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். பாத்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச் கிடையாது, மிடில் பெஞ்சும் கிடையாது, செகண்ட் பெஞ்ச் அங்கதான் உட்காருவேன். இல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கார்னர் சீட்ல தான் உட்காருவேன். இருக்கிற இடம் தெரியாம போயிடணும்டா முருகா, அந்த மாதிரி இருக்கிற இடம் தெரியாம போயிடணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் பெஞ்ச் தான். போனா டைம் பார்த்து ரெடி, நம்ம டைம் வேற காம். இந்த ஊருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு முடிஞ்சதுடா சாலி அப்படின்னு நினைச்சேன் நான். திடீர்னு ஐயோ இந்த ஸ்பீடு வேற மோசமா இருக்கு பாரு. இந்த வீடியோ பாப்பான் அவன் டெஃபினெட்லி பாப்பாங்க. பேசிட்டு வீடியோ பாப்பானா? அப்ப அவனை பத்தி பேச வேணாம் அப்படின்னு இந்த கண்டென்ட்டை கட் பண்ணு. இல்ல அவங்க ஷாப்ல பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கிறான், டேஸ்டும் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 3 ஃப்ரெண்ட் இருந்தோம். அப்புறம் மூவில வர மாதிரி கேங் வந்து பெரிய லெவல்லாம் கிடையாது. நண்பன் படத்துல இவங்க கதைன்ற மாதிரி இவனே நினைச்சுக்குவோம். நாங்க வந்து ஒரு மாஸ் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், கடைசியில காமெடி லெவல்ல முடிஞ்சிரும். நிறைய டைம் அசைன்மெண்ட் முடிக்க மாட்டோம், ஹோம்ஒர்க்கும் முடிக்க மாட்டோம், வெளியே கேட்டுக்கு வெளியே நீல் டவுன் பண்ணுவோம். இதுதான் எங்களோட சம்பவம். இப்படிதான் போச்சு. அதுக்கப்புறம் +1 +2 வேற ஸ்கூல் சேர்ந்து அங்க இருந்து தலைகீழ் ஆகி போய் காலேஜ்ல எடுத்துன்னு போய் சேர்த்தேன். அங்க போனவொடனே டோட்டலா மாறி போச்சு. ஃபர்ஸ்ட் பெஞ்ச், அங்க ரெப்ரசன்டேட்டிவ், அப்படி இப்படின்னு போய் பதவி போயிட்டே இருந்து போய் இதெல்லாம் நம்பாதீங்க. இதுதான் உண்மையை நம்பாதீங்க. இதுதான் உண்மை. இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போவோண்டான்ற மாதிரி இருந்துட்டு இங்க வந்து என்ன கதை விடுறோம் பாத்தீங்களா? நீங்க வந்து அதாவது என் ஸ்ட்ரீட்ல வந்து 2-3 பேர் வந்து பசங்க என் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணவங்க இருப்பாங்க. உருப்படவே உருப்படவே 2 பேர் வாய்க்கே வீணா போச்சு. அவங்க பார்த்து சொல்லுங்க, உங்க ஸ்கூல்ல நடந்த. எங்க ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் இல்ல, எல்லா பசங்க பண்ற மாதிரி தான்
ஸ்கூலு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆமா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அந்த ஸ்கூலுக்கு எதுக்கு போகணும், எதுக்கு வரோம், எதுவுமே நமக்கு தெரியாது. எதுக்கு ஏதோ சொல்லி தராங்க, ஏதோ ஒன்று நடக்கும், ஏதோ ஒரு டெஸ்ட் நடக்கும், அவங்களே பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே நம்மள 5வது வரைக்குமே தள்ளிடுவாங்க கூட்டு இந்த போய். மாதிரி ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இந்த மாதிரி தான் எல்லா ஸ்கூலுமே இருக்கும். முன்னே 5வது வரைக்கும் தான் பண்ணாங்க, இப்போ 10வது வரைக்குமே பண்ணிடுறாங்க. அப்பெல்லாம் 6th இருந்து 6th ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. 6th என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் பாஸ் ஆனா தான் வந்து 6th ஸ்டாண்டர்டு. அதாவது ஒவ்வொரு கிளாஸ்ல ஃபெயில் ஆகிட்டா அந்த கிளாஸ்லேயே வந்து திரும்ப படிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருந்துச்சு அப்போ. எக்ஸாம் டைம்லாம் கொஞ்சம் ஈஸி மாதிரி இருக்குது. எக்ஸாம் டைம் இல்லை, மற்ற மிட் டேர்ம் டைம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மாவே அதாவது 5வது வரைக்கும் ஒன்றும் தெரியாது நமக்கு. அப்படியே தூக்கின்னு போய் 5வது முடிச்சுட்டு 6வது சேர்த்துருவானுங்க. 6வது போன பிறகுதான் என்னடா இது, சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் நல்லா படிக்கிற பசங்க, எல்லாம் படிக்கிற பசங்க பாஸ் ஆவானுங்க. நம்ம எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில் ஆகும். என்னடா இதுன்னு பார்த்தா நமக்கு தான் எதுவும் வரலன்னு பார்த்தா நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 4-5 பேர் இருப்பானுங்க. என்ன எப்பயுமே ரெகுலரா ஃபெயில் ஆகி மொத்த பேர் ஃபெயில் ஆகி 2வது அவனுக்கு ஃபெயில் ஆகுது மட்டும் இல்லாத சும்மா இருக்க முடியாது. பேசுறது, கொள்றது, பனிஷ்மெண்ட்னு வெளியே அனுப்புறது, போய் கிரவுண்டு குப்பை பொறுக்கு விடுறது. பிடி சார்லாம் ரொம்ப படாதபாடுபடுத்தும். குப்பை பொறுக்கு விடுவான், லேட் கம்மிங்கு. அதாவது அது எந்த பாக்ஸ்லயுமே நம்ம டிக் ஆகாம இருக்க மாட்டோம். ஆல் பாக்ஸ் வில் பி டிக். அங்க லேட்டா வரணும், லேட்டா வந்தா பனிஷ்மெண்ட், அடி, கொம்புல கையில 2 அடி அடிப்பான். எல்லாரும் பேக்ல பட்டாக்ஸ்ல பல்லுக்குன்னு வைப்பானுங்க. கொம்புல அந்த அடியெல்லாம் வாங்கி தாங்கி அடி வாங்கி இடி வாங்கி மிதி வாங்கி இந்த இடத்துக்கு வந்து சைன் பண்ணி உட்காந்துக்கிட்டா. ஷார்ப்பா வந்து ஒரு கத்தி வந்து நிக்குதுன்னா அது இவருதான் இல்லைங்க. கத்தியா? கத்தி தானே ஷார்ப்பா பல சுத்தியில அடி வாங்கி ஒரு ஷார்ப்பா வந்து கத்தி வந்து நிக்குதுல. இதுதான் எவ்வளவு அழகா ஜெயம் ரவி சொல்லியிருப்பாரு. ஜெயம் ரவி தனுஷ் பசங்கன்னா 6வது கால் சாயந்தரம் ஸ்கூல்ல போவானுங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஹோம்ஒர்க் எழுதுவானுங்க, டியூஷன் போவானுங்க. அதுக்கப்புறம் சனி ஞாயிறு லீவ் விட்டா விளையாடுவானுங்க. பட் எங்க இது அப்படி கிடையாது. போவோம், வருவோம், ஹோம்ஒர்க் எழுத மாட்டோம், விளையாடுவோம், திரும்ப தூங்குவோம், காலைல போவோம், பனிஷ்மெண்ட் வாங்குவோம், மறுபடியும் அதே நாள் அதே மாதிரி ரிப்பீட்டு. டோட்டலா வகுப்பு உள்ள இருந்ததோட வகுப்புக்கு வெளியே இருந்தது தான் அதிகம். அப்படியே இந்த மாசங்கள் ஓடும். ஒவ்வொரு மிட்டம் டெஸ்டா வரும், ஒவ்வொரு மிட்டம் டெஸ்ட் ஃபெயில் ஆகணும், ஃபெயில் ஆன நம்பர் ரேங்க் கடத்தி பேரண்ட்ஸ் கிட்ட கையெழுத்து வாங்கணும். கையெழுத்தை போட மாட்டாங்க. அந்த கையெழுத்தை நம்மளே போட்டு போய் மிஸ் கிட்ட காட்டணும். ஒரு 4 மிட்டம்ல எஸ்கேப் ஆகி கோட்டை ஆஃப் ஏரியில மாட்டி துண்டா நம்ம தூக்கி போய் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு கும்பிடுவாங்க. நீ இல்ல என்னப்பா படிக்கிற ஆளு, பெரிய ஆளு, உனக்கு எல்லாம் என்ன ஸ்டோரி இருக்கு போகுது. சப்ஜெக்ட் போகும். அப்பயே நான் என்ன பண்ணுவேன், வீட்டுல போய் காட்டுறதுக்கு பயந்துக்குன்னு நானே என்ன பண்ணுவேன், வீட்டுல பொறுமையா ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் 2 வீக் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு கிளாஸ் ஒர்க் எது அடுத்தடுத்து எடுத்து பார்க்க மாட்டோமோ, டிராயிங் புக்கோ, அதுக்குள்ள நான் சொல்லி ரேங்க் கார்டை வச்சிருவேன். அப்புறம் வீட்டுல கேட்கும் போது என்ன பண்ணுவேன், எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சான்னு கேட்டா இன்னும் வரலன்ட்டு அசால்ட்டா போய் சொல்லிட்டு ஜாலியா போய் விளையாடுவேன். அதுக்கப்புறம் அர்ஜென்ட்டு இன்னைக்கு வந்து சப்மிட் பண்ணலன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஒரு 2 பேர் இருப்பாங்க கடைசியில லாஸ்ட்ல. அந்த 2 பேர்ல நான் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வீட்டுல வந்து பொறுமையா காலையில டைம்ல தான் வாங்கணும். உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன சொல்றேன்னா, எப்பவுமே ரேங்க் கார்டுல சைன் வாங்குறீங்கன்னா சண்டேலயோ இல்ல சாட்டர்டேலயோ அந்த டைம்ல வாங்காதீங்க. மண்டேல காலையில டக்குன்னு நம்மள ரெடி பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். அப்ப என்ன பண்ணுங்க, சைலண்டா போய் நின்று வாங்கினீங்கன்னா இதுதான் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா அவங்க உங்களை எந்த அளவுக்கு உங்களை ரெடி பண்ணாங்களோ அந்த அளவுக்கு ஒரு போட்டு பொழந்து எல்லாமே ரெடி பண்ணி சாப்பாடு ஊட்டி கொஞ்சி கண்ணெல்லாம் தொடச்சி சைன் போட்டு அனுப்பிச்சிருவாங்க, முடிஞ்சிருங்க. அதனால மண்டேல வந்து மார்னிங் டைம்ல வாங்கிக்கோங்க. நானும் அப்படிதான் வாங்கினேன். இவர் எப்படின்னு தெரியல. ரேங்க் கார்டில் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த கடந்து போயிருக்கலாங்க. ½ அன் ஹவர் அந்த டாபிக் எடுத்து பேசினுக்கிறான். என்னோட சரித்திரத்தை நான் பண்ணது சொன்னேங்க. ஆமாங்க, சரித்திரம்னா எங்களுது மாதிரி இருக்கணுங்க. போயிட்டு சென்டர் பெஞ்சில் உட்காந்துட்டு யாருக்கும் என்னது இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு வந்துருவாரு. அந்த இடத்துல இருக்கிறதே பிரயோஜனம் இல்லையே. ஒண்ணு படிக்கிறனாரு, இல்ல நடிக்கிறனாரு, நடுவுல இருக்காது தம்பி, அடிபட்டு சாவ. நாங்க மிடில் பெஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பாத்திருப்பீங்க, லாஸ்ட் பெஞ்ச் பாத்திருப்பீங்க, மிடில் பெஞ்ச் பார்த்தது இல்லல்ல. நாங்க 2த்தையும் கலப்படமான ஒரு இது. நாங்களும் அப்படித்தான். அதுக்குன்ட்டு வந்து நீ மிடில் பெஞ்சு கூட ஏமாத்தாத. நீ பாதி இப்படி இந்த பக்கம் பெஞ்சு, லாஸ்ட் பெஞ்ச் லயன்னா ஃப்ரண்ட் பெஞ்ச் டைகர்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லுவாங்க, லைகரா. அந்த லைகரன் நாங்க தாங்க. 2த்துக்கும் கலப்படமா கிராசிங் நாய். அதெல்லாம் இல்ல, அப்படி சொல்ல முடியாது. ஒரு 2த்தையும் பாதி சிங்கமாவும் இருப்போம், பாதி டைகராவும் இருப்போம் நாங்க. அதுதான். பிளஸ் 2ல பாத்தீங்கன்னா முஸ்லிம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் நான் பாத்தீங்களா. அங்க பாத்தீங்கன்னா
கீழே வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்குன்னு தனி இது இருக்கும், பாய்ஸ் தனியா இருப்பாங்க. ம். நாங்க அந்த பக்கம் போக மாட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல்லயும் மேனேஜ்மெண்ட்லயும் அந்த மாதிரி பார்த்துப்பாங்க. அங்கேயும் நான் எந்த பொண்ணுகிட்டயும் பேசினது இல்ல, பார்க்கவும் விட மாட்டாங்க. அதாவது இருந்தாங்க, அங்க எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க தான் 10 தடவை அதை சொல்றான் பாத்தீங்களா, அவன் போய் சொல்றான்னு அர்த்தம். நான் அப்படிலாம் பொண்ணுகிட்ட இல்ல. பேசல, நான் பேசல, யார் நான் பேசல, ஒருத்தருமே எவன் சொல்றானோ அப்படிலாம் இல்ல இல்ல அவன் தான் இல்ல, போய் சொல்லுவான். வைங்க. அது அவன் ஒரு detail- வார்த்தையில கடந்து போயிடலாம் போல. மென்ஷன் பண்ணி சொல்றானா அவன் Detail. எவ்வளவு மோசமானவனா இருப்பான். அப்படிலாம் இல்ல பாருங்க, நான் உண்மை சொல்ற வேர்வை நிறைய வருது. அவர் பாருங்க வேர்வே வரல. இல்ல, உனக்கு சுகர் இருக்குது, அப்படிலாம் இல்லைங்க. பை 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 பிபி அதிகமான அப்படிதான்டா தம்பி. விடு. பை பைங்க. எனக்கு வந்து அந்த ஸ்கூல் டைம்ல பாத்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என்ன சொல்றது நானு, ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா கீழே எல்லாம் விட மாட்டாங்க, மேனேஜ்மெண்ட் நல்லா ஸ்ட்ரிக்டா பாத்துப்பாங்க அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன். நம்ம லைஃப்ல வந்து லவ் கிடையாது, பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டு எதுவும் கிடையாதுங்க. இவர் லைஃப்ல இருக்கான்னு தெரியல, ஆனா என் லைஃப்ல வந்து எதுவும் இல்லைங்க. அப்படி இருந்திருந்தா இவன் கூட எங்க நான் சுத்துறேன் பாருங்க. இவனெல்லாம் ஜோடி சேர்த்து சுத்தி நிற்க வேண்டியதான் கால நேரம். சண்டே இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கோங்க எங்க நிலைமை என்னன்னு சொல்லிட்டு. சண்டேனா எல்லாம் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட போவாங்க. எங்க தலையெழுத்து இங்க தான் சுத்தின்னு இருக்கோம். இந்த வியூலயும் இந்த கேமராவோட தான் சுத்திட்டு இருக்கோம். வீடியோ ரெக்கார்ட் ஆகலண்ணா, அண்ணா வீடியோ ரெக்கார்ட் ஆகலண்ணா. ரெக்கார்ட் ஆகலையா? அச்சோ, பேசுற கண்டென்ட் எல்லாம் வீணா போச்சு. ஐயோ ஐயோ, 1 மணி நேரம் மூச்சு பிடிச்சி பேசினதெல்லாம் வேஸ்ட் ஆகுது. இப்ப டைம் ஆகுது, அதனால கிளம்பணும். ஆல்ரெடி கெட்டிங் லேட் மேன். போடா. ஐயோ, எங்களோட ஸ்கூல் மெமரிஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். கொஞ்சோண்டு தான், இன்னைக்கு டைம் இல்லை. உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் வந்து சில மறக்க முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு ஃபன்னாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கும் இருந்துச்சுன்னு போடுங்க. நாங்களும் தெரிஞ்சுப்போம் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் அவர் நிறைய போய் சொல்கிறாரு. அவர் ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களும் இவன் ஒன்னா நம்ம ஃப்ராடுங்க, நம்ம அதுங்க தனியா போய் வீடு போய் சொல்லுவோம். அப்படிலாம் இல்லைங்க. ஒன்னா நம்ம அது போயிங்க. அவர் லைஃப்ல வந்து போய் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி எங்க வீட்டுல பிரச்சனை உண்டாக பாக்குறான். ஆனா நம்பர் 1 லேடிஸ்குள்ள இவன் தான். ஆனா இவன் கான்டாக்ட் அந்த டீட்டெயில் எடுத்துக்கலாம், சோடி போட்டு பார்க்கலாமா, உன் கான்டாக்ட் என் கான்டாக்ட் பண்ணலாமா, வந்தாம இருக்காங்க மாட்டினா பாருங்க. உண்மையை சொல்றேன், தெய்வத்துக்கு சமம்னு வாங்க. அந்த மாதிரி எங்க 2 பேர் லைஃப்லயும் எந்த பொண்ணும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. காலேஜும் ஸ்கூலும் எல்லாம் பசங்க தான் ஃப்ரெண்டு. அதனால இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே கற்பனைக்கு மட்டுமே. கற்பனையா? உண்மைடா. சரி, உண்மைக்கு மட்டுமே. இதை பார்த்து இந்த கண்டென்ட் தேவையாச்சு. ஏன்டா போய் சொல்றீங்களடா, நம்மள கேட்க ஊத்துதுக்கா. அதனால வந்து இந்த வீடியோவில் சொல்றது எல்லாமே போய் உண்மைதான். நான் வாய தந்தா கன்ஃபியூஷனாக பேசுறேங்க. ஸோ நம்ம வீடியோ வந்து வாக்கிங் பண்ணுற இடத்துல இங்கே வந்து முடியுது. அடுத்து என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட ஜாயிண்டில் வந்து வரோம். இப்போ வந்து நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஷேர் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுற எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு குட்டி ஹாப்பியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ தட்.